வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். எந்த ஷா வந்தாலும் எத்தனை திட்டம் தீட்டினாலும் தங்களின் கருப்பு சிவப்பு படை பாடம் புகட்டும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் உத்தரவு ஜனநாயகத்துக்கு விரோதமானது, விஜயின் கனவு நனவாகாது எனவும் வைகோ பேச்சு. சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையான கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும், அதிமுக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ரூபாய் 332.46 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள நவீன நெல் சேமிப்பு வளாகம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் 23ஆம் தேதி வரை கடும் குளிர் நீடிக்கும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். எந்த ஷா வந்தாலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தங்களின் கருப்பு சிவப்பு படை தக்க பாடம் புகட்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பிரச்சாரத்தில் திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி முதல் கட்டமாக 68,463 வாக்குச்சாவடிகளிலும் திமுக வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2ஆம் கட்ட பரப்புரையை சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இது குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், எந்த ஷா வந்தாலும் எத்தனை திட்டம் போட்டாலும் டெல்லி பாதுஷா என்ற நினைப்போடு தமிழ்நாட்டுக்கு வர முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தங்களின் கருப்பு சிவப்பு படை தக்க பாடம் புகட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். அமித்ஷாவை விட 100 மடங்கு சக்தி கொண்டவர்களை திமுக எதிர்கொண்டுள்ளது எனவும் அமித்ஷா தனது நாக்கை அடக்கி பேச வேண்டும் எனவும் வைகோ கூறியுள்ளார். மதுரை ஆரப்பாளையத்தில் மதிமுக நிர்வாகியின் நகைக்கடை திறப்பு விழாவில் பங்கேற்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அதிகார வரம்பை மீறி பேசுகிறார் எனவும் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபமேற்ற வேண்டும் என மிரட்டுகிறார் எனவும் கூறிய அவர், நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் உத்தரவு ஜனநாயகத்துக்கு விரோதமானது என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் எந்த காலகட்டத்திலும் எந்த சக்தியும் நுழைய முடியாது என கூறிய வைகோ, விஜயின் கனவு நினைவாகாது, காகித கப்பலில் கரையை கடக்க விஜய் முயல்வதாக விமர்சித்தார். காகித கப்பலில் கடலை கடக்க முயல்கிறார் அந்த சகோதரர். ஆகாய வெளியிலே மனக்கோட்டை கட்டுகிறார் அந்த கலைத்துறையிலிருந்து வந்த அந்த சகோதரர். அது வெறும் மண்கோட்டையாகத்தான் போகும். போக போக தெரியும். இப்போ அந்த கூட்டத்தில் நிறைய பார்க்க வர்றவங்க வர்றாங்க. 41 பேர் படுபயங்கரமா பரிதாபமா செத்து போனாங்களே. இவர் உடனே திருச்சியிலாவது தங்கியிருந்து மறுநாள் போய் அந்த பாடியை பார்த்து மாற வைக்க வேண்டாமா? சென்னைக்கே விரைந்து விட்டார். அதுக்கு பிறகு 40 நாள் கழிச்சு இளவு வீட்டுக்காரங்களை தன் வீட்டுக்கு வர சொல்றாரு. இது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எங்கேயும் நடந்ததே இல்லை. துக்க வீடுன்னா அங்க வீட்டுக்கு 10 நாள் கழிச்சோ 1 மாசம் கழிச்சோ தாம் தான் போகணும். அவங்களை வரவழைச்சு நிதியை கொடுத்து விட்டு நான் உங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லுவது எடுத்த எடுப்பிலேயே அவர் செய்த மிகப்பெரிய பிழை என்று நான் நேற்றே விமான நிலையத்தில் வைத்து சொன்னேன். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதால் துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை வழி நடத்துவார் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு பொதுக்குழு முழு மனதுடன் ஒப்புதல் அளித்தல், அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே என்பன உள்ளிட்ட மொத்தம் 16 தீர்மானங்கள் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. பொதுக்குழுவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் சூளுரைத்தார். நிச்சயமாக 100% வெற்றி பெறுவோம். மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும். இது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. மரியாதைக்குரிய சகோதரர் சி.வி. சண்முகம் குறிப்பிட்டார், நாமும் தேர்தல் வகுப்பாளை வைத்திருக்கிறோம்.
நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். பிரதமர் மோடி தனது வேலை நாள்களில் பாதியை வெளிநாட்டில் தான் செலவிடுகிறார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு பாஜகவினர் அவரை விமர்சித்து வரும் நிலையில் பிரியங்கா காந்தி அதற்கு பதிலடி கொடுத்துள்ளார். இந்திய காங்கிரசின் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவும் வெளிநாட்டில் உள்ள இந்தியர்களை சந்திக்கும் பொருட்டும் வருகிற டிசம்பர் 15ஆம் தேதி ஜெர்மனிக்கு ராகுல் காந்தி பயணம் மேற்கொள்ள உள்ளார். குளிர்கால கூட்டத்தொடருக்கு மத்தியில் ராகுல் காந்தி ஜெர்மனிக்கு பயணம் மேற்கொள்வதாக அவரை பாஜகவினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இதற்கு பதில் அளிக்கையில், பிரதமர் மோடி தனது வேலை நாட்களில் பாதியை வெளிநாட்டில் தான் செலவிடுவதாக பதிலடி கொடுத்த அவர், எதிர்க்கட்சி தலைவரின் வெளிநாட்டு பயணங்களை மட்டும் ஏன் கேள்வி கேட்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவங்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களில் காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைத்தார். அதன்படி நாமக்கல், நீலகிரி, திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டங்களில் ரூபாய் 13.97 கோடி மதிப்பீட்டில் மொத்தம் 7000 மெகா டன் கொள்ளளவில் கட்டப்பட உள்ள செயல்முறை கிடங்கு வளாகங்களை முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதேபோல் தஞ்சாவூர், நாகை, கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் ரூபாய் 332.46 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மேற்கூரை அமைப்புடன் கூடிய 10 நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் கட்டும் பணிகளையும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில் தேர்வான 476 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். மேலும் 376 நில அலுவலர்கள், 100 வரைவாளர் பணியிடங்களில் தேர்வானோருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். தமிழகத்தில் 23ஆம் தேதி வரை கடும் குளிர் நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் தமிழக உள்பகுதிகளில் அதிகாலை ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 12 முதல் 16ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் ரெட்டியார்பேட்டை கிராமத்தில் அடிக்கடி பழுதாகும் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரெட்டியார்பேட்டை கிராமத்தில் சுமார் 500 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள பள்ளி மாணவர்கள், வேலைக்கு செல்லுபவர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் அரசு பேருந்தில் பயணம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ரெட்டியார்பேட்டைக்கு வரக்கூடிய அரசு பேருந்து அடிக்கடி பழுதடைந்து நிற்பதால் பயணம் செய்யும் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் மழை நேரங்களில் பேருந்துகளில் குடைபிடித்துக் கொண்டு பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே புதிய பேருந்து வசதி ஏற்படுத்தி தரக்கோரி பலமுறை மனுக்கள் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அவ்வழியாக வந்த அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பேருந்தில் வந்த பயணிகள் கடும் அவதியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த புதுசத்திரம் போலீசார் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் தன் சொந்த செலவில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர், மின்னல், பராஞ்சி, மாமண்டூர்,
சோமசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 9 கல்லூரி மாணவ மாணவிகள் சோளிங்க சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னத்தை நேரில் சந்தித்து கல்வி உதவித்தொகை கேட்டு மனு அளித்தனர். மேலும் பனாவரம் பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி சவிதா தையல் இயந்திரம் கேட்டு மனு அளித்திருந்தார். இந்நிலையில் மனுவை பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் தன் சொந்த நிதியிலிருந்து கல்லூரி மாணவ மாணவிகள் 9 பேருக்கு தலா 10,000 வீதம் 90,000 ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினார். இதேபோல் மாற்றுத்திறனாளியின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 10,000 ரூபாய் மதிப்புள்ள தையல் இயந்திரத்தையும் வழங்கினார். அப்போது காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இந்தியாவில் அனைவரும் இந்தி பேசுவதில்லை என்று இந்தியாவின் மொழி கலாச்சாரம் குறித்து ரஷ்ய அதிபர் புதின் பாராட்டு தெரிவித்துள்ளார். சுமார் 4 ஆண்டுகளுக்கு பின் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வந்திருந்தார். டெல்லியில் நடைபெற்ற இந்தியா ரஷ்யா 23வது உச்சி மாநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடியும் அதிபர் புதினும் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். இதைத் தொடர்ந்து உக்ரைன் போர் நிறுத்த பிரச்சினை குறித்து ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி பேசியிருந்தார். இந்த நிலையில் இந்தியாவின் மொழி கலாச்சாரம் குறித்து பேசியுள்ள அதிபர் புதின் சுமார் 150 கோடி மக்கள் வசிக்கும் நாட்டில் 50 முதல் 60 கோடி மக்களை தவிர பிறர் வெவ்வேறு மொழிகளை பேசுவதாகவும் இந்தியாவின் கலாச்சாரம் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்பு செய்திகள். எந்த ஷா வந்தாலும் எத்தனை திட்டம் தீட்டினாலும் தங்களின் கருப்பு சிவப்பு படை பாடம் புகட்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் உத்தரவு ஜனநாயகத்துக்கு விரோதமானது. விஜயின் கனவு நனவாகாது எனவும் வைகோ பேச்சு. சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையான கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும். அதிமுக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ரூபாய் 332.46 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள நவீன நெல் சேமிப்பு வளாகம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் 23ஆம் தேதி வரை கடும் குளிர் நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.